யுகம் இன்று புலந்திடவே, புதிய பூபாலம் முழங்கிடவே, புறப்படுவோம் இன்று ஓர் குலமாய், புனித தேவனை கண்டிடுவோம். வருவோம், இணைவோம், புகழ்வோம், மகிழ்வோம், எழுவோம், ஒன்றாய் வாருங்கள். வருவோம், இணைவோம், புகழ்வோம், மகிழ்வோம், எழுவோம், ஒன்றாய் வாருங்கள். புது யுகம் இன்று புலந்திடவே. மனிதம் ஆழ்வரும் வேளையில் இம்மண்ணின் மைந்தராய் ஒன்றாகுவோம். மனிதம் ஆழ்வரும் வேளையில் இம்மண்ணின் மைந்தராய் ஒன்றாகுவோம். உண்மை உலகில் வரும் வேளையில் இங்கு உரிமை வாழ்வு பெற கூடிடுவோம். உண்மை உலகில் வரும் வேளையில் உரிமை வாழ்வு பெற கூடிடுவோம். நீதியில் நேர்மையில் உண்மையில் உயர்ந்திட. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான வெளியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இறைவன் நமக்கு மற்றொரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கின்ற இந்த வேளையிலே கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்துள்ள எல்லா நன்மைகளுக்கும் இதோ இந்த வருடத்தின் முதல் சனிக்கிழமையிலே தூய லூர்தன்னையின் வழியாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இதோ இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே அன்னையினுடைய மேலான பரிந்துரையும் வழிகாட்டுதலும் நமக்கு கிடைக்கவும், தூய லூர்தன்னையின் வழியாக இறைவனுடைய எல்லா அருள் வரங்களையும் பெற்று இந்த ஆண்டு முழுவதும் இறைவனுடைய ஆசிரை நமது குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ இந்த வருடத்தின் முதல் சனிக்கிழமையிலே அன்னையினுடைய ஆசிரையும் பரிந்துரையும் நாடி வந்திருக்கின்றன. இது ஆண்டு முழுவதும் அன்னையினுடைய துணையால் நாமும் அன்னையை போல எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதையிலே வழிநடக்க வர வேண்டுவோம். தவறிய தருணங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உலகெங்கும் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, வீரன் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, வீரன் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. அனைத்தையும் புதியனவாக்கும் இறைவா, புனித கன்னிமரிக்கு இறைவனின் தாயாகும் பேற்றினை அளித்து அவர் வழியாக முடிவெல்லாம் மீட்பின் கொடைகளை மனிதருக்கு வழங்கினீ. அந்த தாய் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் எங்களையே உமக்கும் எமது சகோதர சகோதரிகளுக்கும் கொடையாக கொடுக்க செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நுழைந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதவரிடம் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மகிழ்கின்றதே எங்கள் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே. வல்லவர் எனக்காய் பெரியன புரிந்தார் வையகம் என்னை தினம் வாழ்த்திடுமே. வல்லவர் எனக்காய் பெரியன புரிந்தார் வையகம் என்னை தினம் வாழ்த்திடுமே. அவர் தம் பதம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள் வாரவர் தூயவராம். தம் பதம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள் வாரவர் தூயவராம். எங்கள் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே. எங்கள் ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லெகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, மாதத்தின் இந்த வருடத்தின் முதல் சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலம் நாடி அன்னையினுடைய பாதத்திலே இதோ இந்த திருப்பலி பீடத்தை சூழ்ந்து நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டு முழுவதும் அன்னையினுடைய அருட்காவலும் வழிகாட்டுதலும் நமக்கு நிறைவாக கிடைக்கவும், பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு இறைவனுடைய நிறைவான ஆசிரை பெற்று நாம் ஒவ்வொருவரும் அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழவும் உங்கள் எல்லோருக்கும் அன்னை மரியாவின் பெயரால் இந்த புத்தாண்டின் வாழ்த்துக்களையும் இறைவனுடைய ஆசிரையும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆண்டின் துவக்க நாளிலேயே ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஆண்டை திருச்சபையானது அன்னை மரியாவின் கரங்களிலே ஒப்படைக்கின்றது. எனவேதான் புத்தாண்டின் நாளை கன்னி மரியா இறைவனின் தாய் என்கின்ற விழாவினை கொண்டாடி மகிழ அன்னையினுடைய அருட்காவலிலே இந்த ஒவ்வொரு ஆண்டையும் துவங்க திருச்சபை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. 2007ஆம் ஆண்டு பிறந்த குழந்தை ரேச்சல். இந்த குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தையினுடைய எடை வெறும் 600 கிராம் தான், ஒரு 1/2 கிலோ தான் அந்த குழந்தையினுடைய எடை இருந்தது. ஒரு உள்ளங்கையிலே அந்த குழந்தையை ஏந்தி விடலாம். அந்த குழந்தைக்கு கண் பார்வை இல்லை. 10 நொடிக்கு ஒரு முறைதான் அந்த குழந்தையின் இதயம் துடித்தது. டாக்டர்கள் வந்து அந்த குழந்தையை பார்த்துவிட்டு உறவினர்களிடமும் தாயிடமும் சொன்னார்கள், இந்த குழந்தை இன்னும் 20 நிமிடம்தான் உயிர் வாழும் என்று கூறினார்கள். யாருக்குமே என்ன செய்வது என்று புரியவில்லை. வரம் கிடந்து வேண்டி பெற்ற இந்த குழந்தை இந்த நிலையிலே பிறந்திருக்கிறது என்று எல்லோருக்கும் பேரதிர்ச்சி. சரி, இதற்கு மேல் என்ன செய்ய முடியும், மருத்துவர்களை கைவிட்டு விட்டார்கள் என்று எல்லோரும் ஒருவரை தேற்றிக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். கண் விழித்த அந்த தாயிடம் இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டது. இந்த குழந்தையை பார்த்த அந்த தாய் அந்த சிறிய குழந்தையை எடுத்து தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டாள். தன்னுடைய மார்பிலேயே வைத்துக்கொண்டு மாதாவை பார்த்து வேண்டிக் கொண்டே இருந்தாள், தாயே, நீ கொடுத்த இந்த குழந்தையை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று. அந்த குழந்தையை தனது மார்பிலிருந்து எடுக்கவே இல்லை. இந்த குழந்தை 20 நிமிடத்திலே இறந்துவிடும் என்று கூறிய மருத்துவர்கள் 1 மணி நேரம் கழித்து வந்த பொழுதும் கூட அந்த குழந்தை மூச்சு விட்டு கொண்டிருந்தது. அதனுடைய இதயம் துடித்து கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த தாயினுடைய அரவணைப்பும் இந்த தாயினுடைய இதய துடிப்பும் அந்த தாயை தந்த அந்த வெப்பமும் இந்த குழந்தைக்கு உயிரையும் நம்பிக்கையையும் கொடுத்து கொண்டிருந்தது. மெதுமெதுவாக அந்த குழந்தை வளரத் தொடங்கியது. 4 மாதங்களுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு லேசர் அறுவை சிகிச்சை மூலம் கண் பார்வை சரி செய்யப்பட்டது. 6 முறை அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பருவத்திலேயே ரத்தம் செலுத்தப்பட்டது. அந்த குழந்தை தற்பொழுது மற்ற குழந்தைகளைப் போல வளர்ந்து நன்கு வளர்ச்சியடைந்து சாதாரண குழந்தையைப் போல் இருக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு தாயினுடைய அன்பும் தியாகமும் அரவணைப்பும் குழந்தைகளை எந்தவித குறையுமில்லாமல் காப்பாற்றுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது, இறைவனின் தாயாகிய அன்னை மரியா நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருந்து பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய பாதையிலே வழிநடத்துகின்ற அந்த தியாகத்திற்குரிய பணியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாய் இருக்கின்ற வரை பிள்ளைகளாகிய நமக்கு எந்த ஒரு குறையும் நேரிட இந்த தாய் விடமாட்டார்கள். உலகிலே உங்களுக்கு துன்பங்கள் உண்டு என்று ஆண்டவர் இயேசு கூறியிருந்தாலும், துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் சோதனையிலும் இந்த தாய் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றார்கள். நமக்காக இயேசுவின் அருகிலே இருந்து நமது தேவைகளுக்காக பரிந்து பேசிக்கொண்டே வருகின்றார்கள். எனவே இறைவனுடைய தாய் என்கின்ற விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இறைவனுக்கு மட்டும் இவர் அன்னை அல்ல,
பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தாய் என்பதை ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி மலையிலே அவர் உதிர்த்த வார்த்தைகள் நமது உள்ளத்திலே பதிய வேண்டும். இதோ உன் தாய் என்று இந்த அன்னையை நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கின்றார்கள். குடும்பம் என்னும் கோவிலிலே ஒவ்வொரு தாயும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வணங்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த தாய்மார்கள் செய்கின்ற தியாகம் அளவிட முடியாதது. உறக்கத்தை பற்றி கவலைப்படாமல், உணவை பற்றி கவலைப்படாமல், உடையை பற்றி கவலைப்படாமல், தங்கள் பிள்ளைகளுக்கு இவை எல்லாம் கிடைத்தால் போதும் என்று ஒவ்வொரு தாய் உள்ளமும் எண்ணும். உனக்கு நல்லா பிடிச்சிருக்குதாப்பா, நீ இதை சாப்பிடு, எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு, நீ எல்லாவற்றையும் சாப்பிட்டு விடு, எனக்கு உணவே இல்லை என்றால் கூட பரவாயில்லை, பட்டினியாக படுத்தால் கூட பரவாயில்லை, என்னுடைய பிள்ளைகளின் வயிறு நிறைய வேண்டும், எனக்கு எதுக்குங்க ட்ரெஸ், பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடும், பிள்ளைங்க நல்லா உடுத்தி கொண்டால் போதும், பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று இந்த தாய் தன்னுடைய தேவைகளை பற்றியெல்லாம் என்றுமே அவர்கள் பெரிதிப்படுத்தியதில்லை. இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த தாய்மார்களே தமது பிள்ளைகள் மேல் இவ்வளவு அக்கறையாக நடந்து கொள்வார்கள் என்றால், இந்த இறைவனின் அன்னை நம்முடைய தாய் தூய லூர்தன்னை நம்மேல் எவ்வளவு தூரம் அக்கறையுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. இந்த உலகிலே நல்ல பிள்ளைகள் கெட்ட பிள்ளைகள் என்று உண்டு. இவன் நல்ல பிள்ளை, இவன் ரொம்ப மோசமா இருக்கிறான், இவன் கெட்ட பிள்ளை அப்படின்னு தாய்மார்கள் கூட தமது பிள்ளைகளை பற்றி கூறுவார்கள். ஆனால் எந்த ஒரு பிள்ளையும் நமது தாயை பற்றி என்னுடைய அம்மா ரொம்ப கெட்டவங்கன்னு யாருமே சொல்ல மாட்டார். ஏனென்றால் இந்த தாயினுடைய தியாகம் அவ்வளவு உயர்ந்தது. இந்த தாயினுடைய அன்பையும் தியாகத்தையும் இந்த பிள்ளைகள் எல்லோரும் அனுபவித்திருக்கின்றார்கள். எனவேதான் தாய்க்குரிய அன்பும் மதிப்பும் என்றுமே குறையாமல் இருக்கின்றது. அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் கூறுவார்கள், என்னிடம் இருக்கின்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் என்னுடைய தாய்தான் காரணம் என்று கூறுவார். இன்னும் ஒருபடி மேலே சென்று பார்க்கின்ற பொழுது, யூதர்களை சர்வாதிகாரியாக பல பேரை சுட்டு கொன்று ஆட்சி செய்து கொடுங்கோலன் என்று பெயர் பெற்ற ஹிட்லர் தனது வாழ்விலே விரக்தியினால் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனான். அவன் இறந்த உடலை பார்த்த பொழுது அவன் மார்போடு தன்னுடைய தாயினுடைய படத்தை வைத்து கட்டி அணைத்து கொண்டே அவன் இறந்து போயிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலனுடைய உள்ளத்திலே கூட தாயினுடைய அன்பு மேலோங்கி இருக்கின்றது. நாமும் கூட இன்று இந்த அன்னையை நாடி அதிகாலை வேளையிலே இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால், இந்த தாய் நம் மீது காட்டுகின்ற அக்கறை, இந்த தாயின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற மேலான பரிந்துரை, பாதுகாவல், இறைவனுடைய ஆசீர். இந்த தாய் என்னோடு இருக்கின்ற பொழுது, எனக்காக இந்த அன்னை இருக்கின்ற பொழுது எனது வாழ்விலே எந்த ஒரு குறையும் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையோடு நன்றி கூறவும், தாயினுடைய ஆசிரை இந்த ஆண்டு முழுவதும் பெற வேண்டியும் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே இந்த ஆண்டு முழுவதும் நான் அன்னையை போல வாழுவேன், அன்னையை போல ஆண்டவருடைய வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்பேன், ஆண்டவருடைய வார்த்தையை என்னுடைய வாழ்விலே செயல்படுத்துவேன் என்று நாம் வாழ முனைவதே இந்த தாய் இந்த புதிய ஆண்டிலே பிள்ளைகளாகிய நம்மிடம் எதிர்பார்ப்பது. வேறெதையும் இந்த தாய் எதிர்பார்ப்பதில்லை. தமக்கென்று எதையுமே இந்த தாய் இயேசுவிடமும் கேட்டதில்லை. கானாவூர் திருமணத்திலே அந்த பிள்ளைகள் குறையோடு இருக்கின்றார்கள், கவலையோடு இருக்கின்றார்கள் என்று அறிந்த தாய் உடனடியாக இயேசுவிடம் பரிந்து பேசி அவருடைய குறையை தீர்த்ததை போல, நமது உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்துள்ள இந்த தாய் நமக்காக ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசி எல்லா அருள்வரங்களையும் பெற்றுத் தருகின்றார்கள். அதே வேளையிலே ஆண்டவர் இயேசு சொல்வதையெல்லாம் நீங்கள் எப்பொழுதும் செய்யுங்கள் என்று இந்த அன்னை நமக்காக ஒரு அறைகோல் விடுகின்றார்கள். இந்த உலகம் காட்டுகின்ற பாதையும் இந்த உலகத்தின் ஈர்ப்பும் நமது உள்ளங்களை பல திசைகளிலே அலைகழிக்கின்றது. ஆனால் அன்னையினுடைய பாதத்திலே அருகிலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது நமக்கும் தெளிவான ஒரு சிந்தனை, தெளிவான ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. இதோ இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிற்காக நன்றி கூறுகின்ற வேளையிலே
இயேசுவின் மதிப்பீடுகளை, அன்பையும் சமாதானத்தையும் மன்னிப்பையும் பிறரன்பையும் அன்னையைப் போல ஒருவர் மற்றவரோடு அன்பிலும் உறவிலும் பகிர்ந்து வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். மழையும் மண் தரும் வளமும் உவந்தே தருகின்றேன். மலர் தரும் மரமும் கனி தரும் சுவையும் உணர்ந்தே தருகின்றேன். ஏற்பாய் பழலை தேவா மழையும் பலமும் ஏற்பாய் வரியின் பலா மனமும் சுவையும் வான் தரும் மழையும் மண் தரும் வளமும் உவந்தே தருகின்றேன். மலர் தரும் மனமும் கனி தரும் சுவையும் உணர்ந்தே தருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவுமாகிய இறைவா, ஆண்டின் தொடக்க நாளாகிய இன்று நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கையின் மேல் கனிவுடன் உமது ஆசியை வழங்கியருளும். இறைவனின் புனித தாய்க்கு விழா கொண்டாடி மகிழும் நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தை பெற்று பெருமை கொள்வது போல அதன் நிறைவையும் பெற்று மகிழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் திருநாளில்
நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் நிலைத்ததால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மத மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 பூவுலக இறைவனமாண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரா வருபவர் ஆசீர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே தேவரே, வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளோம். தந்தையே இறைவா, இதோ இந்த 2016 புதிய ஆண்டை அன்னையின் வழியாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீரே. இதோ இந்த புதிய ஆண்டின் வருடத்தின் முதல் சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலம் நாடி பல்வேறு தேவைகளோடும் வேண்டுதல்களோடும் வந்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீரே ஆசீர்வதித்தருளும். இது ஆண்டு முழுவதும் எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் அன்னையின் வழியாக ஆசீர்வதித்தருளும். நாங்கள் செய்ய இருக்கின்ற எல்லா காரியங்களிலும் அன்னையினுடைய மேலான வழிகாட்டுதலையும் பரிந்துரையையும் தந்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த புதிய ஆண்டிலே எல்லா விதமான இடையூறுகள், தடைகள், பேராபத்துகள், பேரழிவிலிருந்து இந்த உலகையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்னையின் வழியாக காத்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து ஜெபிக்கின்ற அன்னையினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரச வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி
எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தமது அன்னையைப் போல தமது அன்பின் பாதையிலே என்றும் வழிநடக்க நம்மை அழைக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாகும். பிறந்திருக்கும் இந்த புதிய ஆண்டில் அன்னை வழியாக இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நம்முடைய உள்ளங்களில் ஏந்தி வந்திருக்கின்ற நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அன்னை வழியாக இறைவன் நமக்கு நிறைவாக தந்து வழிநடத்தும்படியாகும். இந்த புதிய ஆண்டில் அன்னையினுடைய உடனிருப்பு, அன்னையினுடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரோடும் பயணிக்கவும் நாம் முறுக்கமுடன் செபிப்போம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோர் பூவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகின்றோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையில் இருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாக எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நிர்மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்ற ஆட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்செழுத பாவியாகிய நாங்கள் தயாளத்துக்கு காத்து கொண்டு
சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமீன். ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த சிஸ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உங்கள் அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உடைய திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமான வெளியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இதோ அன்னையின் பெயராலும் இந்த திருத்தலத்தின் பெயராலும் இங்கிருக்கின்ற அருட்தந்தையர்கள் அனைவரின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இது இந்த புதிய ஆண்டு அன்னையினுடைய மேலான பரிந்துரையால் இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற்றுத்தர உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகின்றோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. உங்களது மேலான ஜெப உதவிக்காகவும் நன்கொடைகளுக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்ற டிசம்பர் மாதத்திலே நமக்கு 50,000 ரூபாய்க்கு மேல் நன்கொடை கொடுத்திருக்கின்றவர்களின் பெயர் பட்டியல் மோனிகா அடைக்கலம் மற்றும் ரெனிங் ஐலாண்ட் பங்கு மக்கள் இணைந்து 87,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். சென்னை மணலி ஜேஎஸ் லேபிள்ஸ் 50,000 ரூபாய், பாண்டிச்சேரி லீலா சஞ்சீவி 50,000 ரூபாய், வில்லியனூர் கப்ரியல் அலெக்சாண்டர் மார்கரெட் மேரி குடும்பத்தினர் 50,000 ரூபாய், பாண்டிச்சேரி ஜெயமூர்த்தி ராஜா நகர் ஜார்ஜ் சுவாமி சாதனா உஷாராணி 50,000 ரூபாய், நெல்லித்தோப்பு சேன் ஹியூபர் பாக்கியமரி 50,000 ரூபாய், பாண்டிச்சேரி மரி ஆல்பர்ட் வேளாங்கண்ணி மேரி 50,000 ரூபாய், பாண்டிச்சேரி லூர்தராஜ் சாராள் செல்வி குடும்பத்தினர் 1,50,000 ரூபாய், பாண்டிச்சேரி வில்லியனூர் லூர்தராஜ் சாராள் செல்வி 1,50,000 ரூபாய், நெல்லித்தோப்பு லக்கூர் மிஷேல் குடும்பத்தினர் 51,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். ஆக சென்ற மாதம் நமக்கு மொத்தம் நன்கொடையாக சேர்ந்திருக்கின்ற மொத்த தொகை 7,76,120 ரூபாய். உங்களது மேலான நன்கொடைகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி லூர்தன்னையின் விழாவிலே நமது திறப்புழாவை வைக்கலாம் என்று வேலைகளை நாம் செய்து கொண்டிருந்தோம். இன்னும் நிறைய பணிகள் முடிவடையவில்லை என்ற காரணத்தால் இந்த திறப்பு விழா ஒரு சில மாதங்கள் தள்ளி போகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஆலயத்திற்குள்ளே நமக்கு பல வேலைகள், இன்னும் கூடுதலான அழகுபடுத்தக்கூடிய சபத வேலைகள் எல்லாம் செய்வதற்கென திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதற்கான வேலைகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கதவு ஜன்னல்களுக்கான பாதி வேலைகள் முடிவடைந்திருக்கின்றன. இன்னும் அதனைத் தொடர்ந்து தரைக்கான கிரனைட் கற்கள் வாங்க வேண்டியிருக்கின்றது. தரைக்கான வேலைகள் மற்றும் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், பெயிண்ட் ஒர்க், இன்னும் உள்ளே சுரூபங்களை வைக்கக்கூடிய மாடங்களுக்கான சபதி வேலைகள் இவைகளெல்லாம் செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. நேரம் கிடைக்கின்றவர்கள் நீங்கள் ஆலயத்திற்குள்ளே சென்று இந்த ஆலய பணிகளை பார்வையிடலாம். மூவொரு இறைவனுக்கு ஒரு மகிமையான துதியை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூயாவைக்கும் மகிமை உண்டாவதாக என்ற அந்த ஒரு சிறிய ஜபத்தை நீங்கள் கூறி அந்த ஆலயத்திலே இறைவனை மகிமைப்படுத்தினாலே போதும். கடவுள் இந்த ஆலயத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அன்னையின் வழியாக நமக்கு கொடுப்பார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எனவே இந்த ஆலய பணிகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்திலே பலர் ஏற்கனவே நன்கொடை கொடுத்தவர்கள் கூட மீண்டும் நன்கொடை கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களால் இயன்ற நன்கொடைகளை தந்து விரைவில் அன்னையினுடைய ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்யுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே திருப்பலி பீடத்திலும் மாதாவினுடைய கெபியிலும் பூஜோடனை செய்து உதவி செய்திருக்கின்ற குளோத் மரி ஜாக்லின் குடும்பத்தினருக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. வானக தந்தையே, என்றும் கன்னியான புனித மரியை உமது திருமகனின் அன்னை என்றும் திருச்சபையின் தாய் என்றும் ஏற்றுக்கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். தாயிடமிருந்து குழந்தை புதிய வாழ்வையும் புதிய நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்வது போல நாங்களும் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக புது வாழ்வையும் புது நம்பிக்கையையும் இந்த ஆண்டு முழுவதும் பெற்று மகிழ்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாளிடம் பிறந்த தமது திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக நீங்கள் வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக்கொண்டு அந்த அன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நமது அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்றுச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.